மாசாணி பிக்சர்ஸ் ராஜசேகர் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய ஃபர்ஸ்ட் விஷஸ் சார், அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் விஷஸ். அண்ட் இதை தாண்டி இந்த நிறுவனம் இன்னும் பல திரைப்படங்கள் பல வெற்றி திரைப்படங்களை கொடுக்க போகுதுன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது சார். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது இப்போ சாபு சார் சொன்னார் இல்லையா, மீட் பண்ணும்போது அதாவது ஸ்வீட்டு சீடை அது இதுன்னு எல்லாம் எடுத்துட்டு வந்துடுவார். அது மாதிரி தான் இப்போ நம்ம இந்த படத்துடைய ப்ராசஸில் கம்போசிங்லேருந்து இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரைக்கும் ஒரு 60-70 வாட்டி சந்திச்சிருப்போன்னா வரும்போதெல்லாம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுவார். இன்னைக்கு இந்தாங்க சீடைன்னுவார், இன்னைக்கு இந்தாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னுவார், இன்னைக்கு இந்தாங்க நட்ஸுன்னுவார். அது ஒரு அன்பு தொல்லை. அப்படி ஒரு ப்ரொடியூசர் அவர் எனக்கு என்னன்னா இது இவ்வளோ வாங்கி கொடுக்குறாரு, இது ஏதாவது படத்தில் செலவு பண்ணால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்லாம் கூட யோசிக்க தோணும். பட் படத்துக்கு தேவையானதையும் ரொம்ப அழகாக எந்தவித கஞ்சத்தனமும் பார்க்காமல் அந்த படத்துக்கு நியாயமா என்ன செய்யணுமோ அதை ரொம்ப அழகா செய்து கொடுத்துருக்குறாரு. அதுவும் கேந்திரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய அசெட் அப்படின்னு சொல்லணும்னா அது ராஜசேகர் சார் தான். ஒரு இணை பிரியா ஒரு தோழர்கள் அப்படியா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, போக போக முட்டிக்கும் இல்லையா. பட் அப்படி இல்லாம படம் முடிஞ்ச பிறகும் அதே நட்புடன் இருப்பது, அதை பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது இந்த படத்தோட முடிகிற நட்பாகவும் அது தெரியல. அது ரொம்ப ஒரு நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் அப்படியே தொடரப்போகும் ஒரு நட்பாக அது பார்க்கப்படுது. ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் அவர் இப்போ ரீசெண்டா தக் ரிப்ளை அப்படின்ற விஷயத்துல பயங்கர பாப்புலரா இருக்காரு. அப்படியே ஒற்றை வார்த்தையில தான் அப்படி பதில் சொல்லுவாரு. அப்படியே அணுகுண்டு போட்ட மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பதிலும். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் பசங்கள்லாம் ஜென்சி பசங்கள்லாம் இவரை அப்படி ரிலேட் பண்ணி ஹி ஸ்பீக்கிங் ஃப்ரம் த ஹார்ட்ல அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்குறாரு. அது ரொம்ப நல்ல விஷயம் சார். உங்களுக்கு தெரியாமலே நடக்குது ஒரு பக்கம், நல்ல விஷயம்தான். ஆமா. அண்ட் இந்த திரைப்படத்துல 4 பாடல்கள், அதுல ஞான கரவேல் அப்படின்றவர் தான் 4 பாடல்களும் எழுதியிருக்காங்க. அண்ட் சிங்கர்ஸ் சின்மயி ஸ்ரீபதா இந்த ஆச களவாணிய பாடலை பாடியிருக்காங்க. அப்புறம் இந்த பொங்கல் பாட்டு ஒன்று இருக்கு, அது என்னுடைய குரல்ல கொஞ்சம் கேப்புக்கு பிறகு என்னுடைய குரல்ல ஒரு பாடல் பதிவு இதில் நடந்தது. அண்ட் அந்தோணிதாசன் அவர்களும் மதுச்சியம் பாலா அவர்களும் இந்த பாண்டிமுனி பாடலை பாடியிருக்காங்க. அப்புறம் ஸ்வேதா மோகன் பாதகத்தி அப்படின்ற ஒரு பாடலை பாடியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை நம்பி என்னுடைய ஆடியோ லேபிள் DI சவுண்ட் ஃபேக்டரிக்கு நம்பி கொடுத்த தயாரிப்பாளருக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சோதனைகள் வரலாம், ஆனால் வீழ்ச்சி என்பது கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு எல்லாம் நல்லதே அமையட்டும். காட் பிளஸ்.